அன்பான உறவுகளே, என்னுடைய தொப்புட்கொடி உறவுகளே, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆசை. 27ஆம் தேதி நடந்த சம்பவங்கள் மிகப்பெரிய துயரம். அந்த துயரத்தை யாராலும் பொறுக்க முடியாது, யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம். அந்த துயரத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். ஆனால் யாருமே தேடி வரல. ஏன்னா பொதுக்கூட்டம் நடத்தின அந்த மக்கள், அந்த ஆட்கள்லாம் தேடி வர இல்லை. ஆட்சியாளர்கள் தேடி வந்தார்கள், பாதுகாத்தார்கள். என்ன வேண்டும் என்று கேட்டார்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் பறந்து வந்தார். ஏன்னா வீட்டில் தூங்க முடியலை அவரால். ஏன்னா ஒரு செய்தி, ஆனால் கேஸு போட்டிருக்கலாம், ஆனால் போட இல்லை. ஏன்னா அடுத்த தலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். கலைஞர் அப்படி தான் ஆசைப்பட்டார். விஜயகாந்தை ஆசைப்பட்ட மனுஷன், அடுத்த தலைமைக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஆள். முதல்ல வரும்போது காலை தொட்டு கும்பிட்ட விஜயகாந்த், இப்போ வரைக்கும் அந்த கலைஞர் மேலே மரியாதை வச்சுருந்த விஜயகாந்த். ஆனால் இப்போ இல்லை. அதுக்கும் நான் வருத்தம் தெரிவிக்கின்றேன். அதே போல் எந்த இடத்தில் நடத்த வேண்டும் அப்படிங்கிற செய்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியை கரெக்டாக செஞ்சார். துணை முதலமைச்சர் வரைக்கும் எல்லாமே செஞ்சார். ஆனால் இது அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோடியின் ஆர்ப்பாட்டத்துக்கு அடிப்படை. ஆனால் அவங்களுடைய அந்த ஓட்சோர் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக இதை விஜய் வீட்டுக்கு எதுக்கு வரணும்? யாருக்கு கேபினட் வேணும்? ஒன்று மினிஸ்டராக இருக்கணும், மத்திய அமைச்சராக இருக்கணும், முதலமைச்சர் இருக்கணும். முதலமைச்சர் கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. காமராஜர் சொன்ன வார்த்தையை இன்றைய முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிள்ளைங்க மாதிரி பார்க்குறாரு. அதனால் இந்த முதலமைச்சர் செய்கிற ஒவ்வொரு செயலும் சரியான வார்த்தையாக, சரியான செயலாக இருக்குது. அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்களா? உங்களுடைய வாக்கு யாருக்கு? 2026 வாழ்க வளமுடன், நல்வாழ்த்துக்கள் பல. திராவிட அரசியல் வாழணும், அவ்வளோதான். ஹந்தன்.